அக்காவின் ஆசீர்வாதத்திற்கு பெருந்தொகை பணத்தை வழங்கியுள்ள அரசியல்வாதிகள். முன்னாள் ஜனாதிபதி, அரசியல்வாதிகள், பாதுகாப்பு தலைவர்கள் என பலரும் ஆசீர்வாதம் பெற்ற அனுராதபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயம் ஒன்றை நடாத்தி வரும் ஞானக்கா என்ற பெண்ணிற்கு பெருந்தொகை பணம் நஷ்ட ஈடாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த அலுவலகம் நடத்திய விசாரணையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் இசுருபுர பிரதேசத்தில் வசிக்கும் ஞான அக்காவின் வீடு, கோவில் மற்றும் ஹோட்டல் என்பன கடந்த போராட்டின் போது 2022 மே 10 சில குழுவினரால் தீக்கிரையாக்கப்பட்டது. அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் கீழ் அரசாங்க மதிப்பீட்டாளர் வழங்கப்பட்ட இரகசிய மதிப்பீட்டு அறிக்கையின் பெறுமதியின் அடிப்படையில் இழப்பீடு அலுவலகம் 2 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்கியுள்ளதாக அலுவலக தகவல் அதிகாரி தெரிவித்தார். அவசரமாக தரையிறக்கப்பட்ட ரணிலின் பாதுகாப்பு உலங்கு வானூர்தி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயணித்த உலங்கு வானூர்தியை தொடர்ந்து வந்த தனிமைப்படுத்தப்பட்ட உலங்கு வானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென தரையிறக்கப்பட்டுள்ளது. குறித்த வானூர்தி இன்று மாலை அனுராதபுரம் எப்பாவல கட்டியா பகுதியில் உள்ள வெள்ளியா என்ற இடத்தில் தரையிறக்கப்பட்டது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 ரக உலங்கு வானூர்தி ஒன்று தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகியுள்ளது. உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய விமானப்படையினர் நடவடிக்கை எடுத்து வருவதுடன் சரக்குகள் கொழும்பிலிருந்து வேறு ஒரு விமானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கு பெருகும் ஆதரவு. வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை வேட்பாளர்களை ஆதரிக்கும் அரசியல் தரப்பின் தமிழ் மக்களை திசை திருப்பும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்தார். தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தமிழ் பொது வேட்பாளர் ஊடாக தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். இதனை யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டார். இடியுடன் கூடிய மழை, காலநிலை தொடர்பான அறிவிப்பு. காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் சுமார் 50 மில்லிமீட்டர் அளவு ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. அதிகரித்துள்ள ஜனாதிபதி தேர்தல் முறைப்பாடுகள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் 3822 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதாவது 2024 7/31 நேற்று வரையில் இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவற்றில் 28 முறைப்பாடுகள் வன்முறை செயல்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் 3720 முறைப்பாடுகள் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பிலும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வாகனங்கள் இறக்குமதி தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. அடுத்த வருடம் முதல் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்றாலும் வரியின்றி எந்தவொரு நபருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின் உரிமம் பெற்றவர்கள் தங்கள் உரிமத்தின்படி வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த வருடம் அக்டோபர் மாதம் 1 முதல் பல கட்டங்களின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இதன்படி பொழுதுபோக்கு சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் முதலில் இறக்குமதி செய்யப்படும். வர்த்தக மற்றும் சரக்கு வாகனங்கள் இந்த வருடம் டிசம்பர் மாதம் 1 முதல் இறக்குமதி செய்யப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். சஜித் மற்றும் மனுரவை விமர்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சி. சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கவுக்கும் இடையில் அரசியல் ஒப்பந்தம் இருப்பதாக பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி
ஐக்கிய மக்கள் சக்தி மலிவான அரசியலை மேற்கொள்கிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டை கருத்தில் கொள்ளும் போது அது அரசியல் வங்குரோத்து நிலையை வெளிப்படுத்துகிறது என்பது தெளிவாகிறது என்று விஜயவர்தன குறிப்பிட்டார். தேகிவலையில் தொடரொன்றில் மோதி ஒருவர் பலி. மருதானையிலிருந்து பெடியத்தை நோக்கி பயணித்த தொடரொன்றில் மோதி ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தெஹிவலை தொடரொன்று நிலையத்துக்கு அருகில் நேற்று சனிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் உயிரிழந்த நபரின் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்றும் போலீசார் கூறினர். நெருங்கும் ஜனாதிபதி தேர்தல். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக 100ற்கும் மேற்பட்ட சர்வதேச கண்காணிப்பாளர்கள் இலங்கைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் ஏற்கனவே சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளைச் சேர்ந்த 71 பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த 43 பேர், பொதுநலவாய நாடுகளைச் சேர்ந்த 22 பேர் மற்றும் தேர்தலுக்கான ஆசிய வலையமைப்பிலிருந்து 6 பேரும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் எதிர்வரும் நாட்களில் 34 ஐரோப்பிய ஒன்றிய பார்வையாளர்கள் மற்றும் தேர்தலுக்கான ஆசிய வலையமைப்பிலிருந்து 3 பிரதிநிதிகளும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.